இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்லாந்து கம்போடியா சமரச முயற்சி, மலேசியாவின் பங்கிற்கு அங்கீகாரம். தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான எல்லையில் ஏற்பட்ட பதட்டங்களை தொடர்ந்து அவ்விரு நாடுகளுக்கும் இடையில் சமரச முயற்சிகளில் ஆசியான் தலைவராக மலேசியாவின் பங்கு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் பங்களிப்பை சிலர் மறுத்தாலும் நல்லிணக்க முயற்சிகளில் அந்நிய தரப்பினர் வைத்திருக்கும் நம்பிக்கையானது நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைத்தன்மை மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். மலேசியாவில் வாழ்வதால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் நமது அரசியல் நிலையானது. மக்கள் பொருளாதார வளர்ச்சியை மதிக்கிறார்கள். பிரச்சினைகள் ஏற்படும் போது அவர்கள் அமைதிக்கான முயற்சிகளை நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் அதை அங்கீகரிக்க விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை, உலகமே அங்கீகரிக்கிறது என்றார் அவர். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் ஏற்பட்ட பதட்டங்களை அடுத்து பொது எல்லை செயற்குழு கூட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சமரச முயற்சிகளில் ஆசியான் தலைவராக நாடு முக்கிய பங்கு வகித்ததாக மலேசியாவுக்கான அமெரிக்கா எட்கர் தி ககன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 15வது உலக தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் மாநாடு. பினாங்கில் நடைபெறும் 15வது உலக தமிழர் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் மாநாடு அம்மாநிலத்தை முதலீட்டிற்கான சிறந்த இடமாக விளம்பரப்படுத்தும் வேளையில் அது தொழில் முனைவோர்களை ஒன்று சேர்க்கும் தளமாகவும் அமையும். இந்த வருடாந்திர மாநாட்டிற்கு பல முக்கிய வர்த்தக பிரமுகர்கள் வருகை தருவதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார திறனை முதலீட்டாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் அறிமுகப்படுத்த உதவுவதாக பினாங்கு முதலமைச்சர் சவுகான் யோ தெரிவித்திருக்கிறார். உண்மையில் மலேசியாவும் இந்தியாவும் நீண்ட காலமாக மிக நெருக்கமான இருதரப்பு உறவுகளை கொண்டுள்ளன. எனவே அதை ஒழுங்கமைப்பதன் வழி பினாங்கை அறிமுகப்படுத்த முடியும் என்று நம்புகிறோம் என்றார் அவர். பினாங்கு பட்டபத்தில் உள்ள பிகா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மாநாட்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட போது சவுகான் யோ செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கு ஆசியான் மற்றும் ஆசிய பசிபிக் பகுதிக்கான நுழைவாயிலாக பினாங்கை மாற்றுவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் என்று புறநகர் பகுதிகளுக்கான மனிதவள மேம்பாடு DHRRA மலேசியா மற்றும் மாநாட்டின் தலைவருமான டத்தோ சரவணன் எம் சின்னப்பன் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடையும் இந்த 3 நாள் மாநாட்டை பினாங்கு மாநில முதல் முறையாக ஏற்று நடத்தும் நிலையில் இது மலேசியாவில் 3வது முறையாக நடக்கிறது. சாரா கைரினா மரணத்தில் தொடர்புடையவர்கள் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது. 1ஆம் படிவ மாணவி சாரா கைரினா மகாதிரின் மரணத்தில் தொடர்புடைய யாரும் விசாரணையில் இருந்து தப்பிக்க முடியாது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கி ஒருவரை தாம் தாழ்த்து விமர்சிக்கும் அளவுக்கு இவ்வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்று குறிப்பிட்ட தரப்புகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை மணி 4 அளவில் சபா பாப்பரில் உள்ள தங்குமிட வசதி கொண்ட சமயப்பள்ளியின் கால்வாய் அருகே சுயநினைவற்ற நிலையில் கிடந்த சாரா கைரினா பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஜூலை 17ஆம் தேதி சபா கோதகிடமாலுவில் உள்ள குயின் எலிசபெத் மருத்துவமனையில் 13 வயதான அவர் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. ரபிசி மகன் தாக்கப்பட்ட சம்பவம், சாதகமான அறிகுறிகள் கண்டுபிடிப்பு. புத்ரஜயாவில் உள்ள ஒரு பேரங்காடி ஒன்றில் கடந்த புதன்கிழமை பண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லியின் மகன் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் சில சாதகமான அறிகுறிகளை கண்டுபிடித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதியை சுற்றியுள்ள மறைக்காணி காட்சிகளை ஆராய்ந்து பதிப்பாய்வு செய்ததன் மூலம் அந்த அறிகுறிகள் கண்டறியப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஷஷலி கஹார்த் கூறினார். இவ்வழக்கு விசாரணைக்கு உதவ இதுவரை 14 பேர் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தொடர்பு கொண்ட போது தெரிவித்தார். ரபிசியின் மனைவிக்கு முதல் முறையாக செய்தி வந்தது வாட்ஸ்அப் செயலி வழியாகத்தான் என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தினர். அந்த அச்சுறுத்தல் குறித்து ரபிசியின் மனைவியும் ஒரு புகாரை அளித்துள்ளார். MCMCயின் உதவியுடன் விசாரணை நடத்தப்படுகிறது. கடந்த புதன்கிழமை புத்ரஜயாவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் பயணிகளை ஏற்றி இறக்கும் பணியில் பகுதியில் முன்னாள் பொருளாதார அமைச்சரின் மகன் தாக்கப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். சாரா கைரினா போலி உள்ளடக்கத்தை பதிவேற்றிய டிக்டாக் கணக்கை போலீஸ் விசாரணை. பகடிவதைக்கு உட்பட்டு மரணமடைந்த 1ஆம் படிவ மாணவி சாரா கைரினா மகாதிர் தொடர்பில் தவறான மற்றும்
நம்பகத்தன்மையற்ற உள்ளடக்கத்தை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு டிக்டாக் கணக்கை போலீசார் விசாரித்து வருகின்றனர். 1948ஆம் ஆண்டு நிந்தனை சட்டம் செக்ஷன் 4(1), குற்றவியல் சட்டம் செக்ஷன் 505(b) மற்றும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் எம். குமார் கூறினார். இணைய சேவை வசதிகளை தவறான முறையில் பயன்படுத்துவது, எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக வெறுப்பை தூண்டும் உள்ளடக்கங்களை பதிவேற்றம் செய்வது மற்றும் பொதுமக்களுக்கு எரிச்சலையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவது ஆகிய குற்றங்கள் அதில் அடங்குவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் டாக்டர் குமார் குறிப்பிட்டிருந்தார். போலியான தகவல்களை பரப்புவது போலீசின் விசாரணை செயல்முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு விநியோகத்தை நிலைப்படுத்தி பணவீக்கத்தை நிர்வகிக்கும் அரசாங்கத்தின் திறனே காரணம். KPDN அமைச்சர் அர்மிசான் தகவல். இவ்வாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 4.4 விழுக்காடாக பதிவாகி இருப்பதானது தனியார் துறை ஆதரவுடன் விநியோகத்தை நிலைப்படுத்தி பணவீக்கத்தை நிர்வகிக்கும் அரசாங்கத்தின் திறனுக்கு சான்றாகும். உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி அதனை தெரிவித்தார். உள்நாட்டு தேவைகள், குறிப்பாக குடும்பங்களின் செலவினம் 5.3 விழுக்காடு உயர்ந்ததும் அதற்கு முக்கிய காரணமாகும். அதே சமயம் சேவைத்துறை, குறிப்பாக மொத்த மளிகை வியாபாரத்துறை, உணவு மற்றும் பானங்கள் துறை தொடர்ந்து முதன்மை பங்களிப்பாளர்களாக நீடிக்கின்றன. முந்தைய காலாண்டில் 1.5 விழுக்காடாக இருந்த பணவீக்க விகிதமும் 2வது காலாண்டில் 1.3 விழுக்காட்டுக்கு குறைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் தொடரும் என அலி முத்து அண்ட் ஹாக் காபிதாம் கடைக்கு மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரம் வழங்கப்பட்ட நிகழ்வில் பேசிய போது அர்மிசான் கூறினார். தேசிய மாதத்தை ஒட்டி சிறப்பு கழிவு விலையிலான உணவு பட்டியலும் அதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வகையில் இந்த தேசிய மாத கொண்டாட்டம் நிலையிலும் நாசிலமாக் உணவை அதன் அசல் விலையான 13.90 ரிங்கெட்டுக்கு பதிலாக 6.80 விற்கும் அலி முத்து ஹாக் கொபிதியாம் கடையை அர்மிசான் பாராட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை மற்ற குறு, சிறு, நடுத்தர வணிகர்களும் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ரபிசி கொடுமைப்படுத்துதல் பிரச்சினையில் ஃபட்லினா தற்காப்புடன் இருக்க வேண்டும். கொடுமைப்படுத்துதல் பிரச்சினைகள் தொடர்ந்து தலைப்பு செய்திகளில் இடம்பெற்று வரும் நிலையில் முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி அமைச்சரவை கூட்டங்களில் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக்கின் முந்தைய பதிலை கடுமையாக விமர்சித்தார். கடந்த ஒரு வருடமாக பள்ளிகளில் கொடுமைப்படுத்துதல் பிரச்சினை மீண்டும் மீண்டும் எழுப்பியதாக பாண்டான் MP கூறினார். ஆனால் ஃபட்லினாவின் பதில் அப்படியேதான் உள்ளது. நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம், எங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்று அவர் இரவு தனது பாட்காஸ்டின் சமீபத்திய எபிசோடில் கூறினார். மலேசியர்களை கையாள்வதில் முன்னணியில் இருக்கும் ஒரு சில அமைச்சகங்களில் கல்வி அமைச்சகமும் ஒன்று என்பதால் அவரது தற்காப்பு மனப்பான்மை மாற வேண்டும் என்று அவர் கூறினார். சபாவில் சாரா கைரினா மகாதீரின் மரணம் குறித்த விவாதங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சினை எழுந்தது. ஜூலை 17ஆம் தேதி அதிகாலையில் விடுதி கட்டடத்தின் 3வது மாடியிலிருந்து விழுந்து 13 வயது சிறுமி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவள் கொடுமைப்படுத்துதலுக்கு ஆளானதாக கருதப்படுகிறது. மேலும் கருத்து தெரிவித்த ரபிசி, அமைச்சரவை கூட்டங்களின் போது கொடுமைப்படுத்துதல் பிரச்சினையை எழுப்பும் போதெல்லாம் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வழக்கமாக தன்னை ஆதரிப்பதாக கூறினார். பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்களை வாங்க வேண்டாம், மாமன்னர் அறிவுறுத்து. ராணுவ சொத்துக்களை வாங்குவதில், குறிப்பாக விமானிகள் மற்றும் ராணுவ வீரர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்களை வாங்குவதில் கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தற்காப்பு அமைச்சுக்கு நினைவூட்டினார். பயன்படுத்தப்பட்ட ஸ்கைஹாக் விமானங்களை வாங்குவதில் நாட்டின் முந்தைய அனுபவம் ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஏனெனில் அந்த விமானத்தை இறுதியில் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்று அவர் கூறினார். 2ஆம் தர ஸ்கைஹாக் விமானங்களை வாங்கும்போது கடந்த கால தவறை மீண்டும் செய்ய வேண்டாம். நம் விமானிகளை பறக்கும் சவப்பெட்டியில் வைக்க விரும்புகிறோமா? நீங்களே யோசித்து பாருங்கள். முகவர்களும் முன்னாள் ஜெனரல்களும் விற்பனையாளர்களாக மாறி தற்காப்பு அமைச்சில் நிரம்பி இருப்பதாலேயே இவை அனைத்தும் நடக்கின்றன என்று நான் நம்புகிறேன். மேலும் ஆளில்லா விமானங்களை விற்க வரும் துணி நிறுவனங்கள் கூட உள்ளன என்றார் மாமன்னர். சனிக்கிழமை மர்சிங்கில் உள்ள இஸ்கந்தார் முகாமில்
சிறப்பு நடவடிக்கை படைப்பிரிவின் 60வது நிறைவு விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியில் மாமன்னர் உரையாடினார்.